ஹாய் யார் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் ஐஃபா ஸ்டோரிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா, அது இன்றைக்கி தான் கிளம்பினேன். ஷயானுக்கு காலையில் எழுந்திரிச்சு ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவனோட மதர் பேக்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 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 மணிக்கு மேலே கிளம்பணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவனோட திங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு, அதையும் வீட்டில் முடிச்சுட்டு ஒரு 2 o'clock தான் நாங்கள் கிளம்புனோம் வீட்டை விட்டு. மதியானம் சாப்பாடு ஏர்போர்ட்லேயே முடிச்சுக்கிட்டோம். KFC வாங்கி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் மேலே போய் போர்டிங் பண்ண போனோம். சாப்பிட்டுட்டு மேலே போயிட்டு கொஞ்சம் போர்டிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியே நின்றோம். ஷயானும் கொஞ்சம் நேரம் நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான். ப்ளே பண்ணால் நல்லா ஃப்ளைட்டில் போனால் தூங்கிடுவான்னு சொல்லிட்டு தான் ப்ளே பண்ண விட்டேன். நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான். என் ஹஸ்பண்டோட மாமா எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசி நின்றாங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு சரி 4:10 தான் ஃப்ளைட்டு, 3 மணி தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி உள்ளார போய் லக்கேஜ்லாம் செக் பண்ணிவிட்டு போயிட்டோம். அங்கேயும் போய் சேட்டை பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அங்கே 1 hour போல் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃப்ளைட் ஏறினோம். புருனையிலேருந்து ஃப்ளைட் கிளம்பிடுச்சு. ஃப்ளைட்டு ஏறினோடனே தூங்கிடுவான்னு நினச்சேன். ஒரு மணி நேரம் அந்த பெல்ட்டை வச்சே விளையாண்டுட்டு இருந்தான். மலேசியாவில் இறங்கிட்டோம். இப்போ எங்களுக்கு ஒரு 4 hours எங்களுக்கு வெயிட்டிங் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு தான் மேலே போய்கிட்டுருக்கோம். மேலே தான் இருக்குது ஃபுட் கோர்ட்டு, அங்கே போய் தான் சாப்பிட போகிறோம். ட்ராலியில் உட்காந்துட்டு போகிறது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சரி கையில் தூக்க முடியல, ஸ்ட்ராலர்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஃப்ளைட்டில். ஸோ அதனால் எனக்கு இதுவே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராலிலே வச்சு கொஞ்சம் நேரம் அழைச்சிட்டு போயிருந்தோம். எங்களுக்கு வெயிட்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாகவே போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு மெக்டோனல்ட் போய் சாப்பிட்டுட்டு ஷயானுக்கும் ஃபுட்டு தீத்தி விட்டுட்டு அவனோட ட்ரெஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம். அடுத்த இமிக்ரேஷனுக்கு போகிறோம். நம்ம போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் வெயிட் செக் பண்ணுவாங்க. அப்புறம் ட்ராலியை செக் பண்ணிவிட்டு நம்மளை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளார போயிட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்கு போக வேண்டியது தான்.
12:30 போல் வந்து இந்தியாவில் ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு வர்றது வந்து ஒரு 5 ஆகிடுச்சு. அன்றைக்கி லன்ச் ஸ்பெஷல் வந்து என் மாமியார் வீட்டில் தான் செஞ்சுருந்தாங்க. மீன் தான் இன்றைக்கி ஸ்பெஷல். மீன் ஃபிஷ் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.